ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரணத்தை வச்சு நீங்க அரசியல் பண்ணல, தேர்தல் வரைக்கும் தூக்கிட்டு சுமக்கல, அண்ணன் தங்கச்சி மொத்த பேரும் போனீங்களா இல்லையா? கனிமொழி பேங்க உட்காந்தாங்களா இல்லையா வீட்டில்? உதயநிதி போனாரா இல்லையா? கோவிட் டைம் வந்து ஞாபகம் இருக்கா? ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஊர் ஊராக அலைந்தீர்களா இல்லையா? ஆட்சிக்கு வந்தவொடனே அதை சுட்ட அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுக்குறீங்க. நீங்க பேசலாம் இதை பத்திலாம். என்ன காரணம்னா விஜய் சொன்னது வலிக்குது உங்களுக்கு. கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. 24 பேர் சாரிகள் சாரி மாடல் அரசாங்கம் சொல்லிட்டாரு, வலிக்குது. அன்னைக்கு பதட்டம், எவன் அடிச்சானோ எவன் அடிக்கிறதுக்கு காரணம் வந்தானோ அவனே ஐடியா கொடுக்குறான். சார் ஒரு சாரி கட்டுங்க சார், இவரு தான் பொம்மையாச்சே, சரிம்மா டைம் இருந்துச்சுமா, அது சத்தம் போடாமல் கேளுங்களேன், எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க சாரி கேட்குறத? ஒரு சிஎம் சாரி கேட்குறாரு, போய் ஒரு ஃபோனை முடியா அப்படின்னு சொல்லி அம்மா தெரியாமல் நடந்துச்சுமா, கவலைப்படாதம்மா, எல்லாரும் பிடிச்சி உள்ளே போட்டேன், திருப்பி சம்மந்தப்பட்டவங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுருங்க. முதல்வர் தொலைபேசியில் பேசினார், இதோட விட்டுருக்கணும். கரெக்டா? வீடியோ எடுக்கிறீங்க, சிஎம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுகிட்ட சாரிமா கேட்கறது பெருமையா? அவமானம், இழிவு, வெளியே தெரியாம நடக்கணும். அவங்க அந்த அம்மா வேணா போய் சொல்லிட்டோம், சிஎம் கிட்ட பேசினாருன்ட்டு அவங்க சொல்லிட்டோம். வீடியோ எடுக்கிற விஷயமா பெருமையாது? துளியோண்டு அறிவு இருக்கிற அந்த கவர்மெண்ட்ல இருக்கிறானா? இதை விஜய் பிடிச்சிட்டாரு. அதனால தான் இதை ஒஷ்டான். எனக்கு அது கூட பரவாயில்ல, நியூஸ் வர்த்தி நான் பார்க்குறேன், ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்றாங்க, சரி நியூஸ் வர்த்தி உடச்சிட்டாங்க என்பது செய்தி. ஜெயராஜ் என்பதை ஜெபராஜன் படிச்சிட்டாரு. நான் அவ்வளோ பெரிய நியூஸ் ஆயா? சொல்லின் செல்வரோட அரசாங்கம் நடந்துன்னு இருக்குது. அவர் ஒரு 10 பழமொழி கொடுத்து படிக்க சொன்னா 100 மீம் கண்டெடுத்து தரும்.